பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்கிறார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரதர், சிஸ்டர், அநேக வேளையில் என்னோட லைஃப்பில் யாருடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லை. என்னுடைய லைஃப்பில் நான் எடுக்கிறது தான் டிசிஷன். ஈவன் அம்மா அப்பாவோட அட்வைஸை கூட அலட்சியமாக தவிர்க்கிறது. அவங்கெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க, என்னுடைய இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கீங்களா? நிச்சயமாக ஏசப்பாவுக்கு விருப்பமில்லாத காரியம் அது. இந்த உலக வாழ்க்கையில் கூட இருக்கின்ற ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒபே பண்ண வேண்டியதும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில இடத்துல வந்துட்டு அங்கே 20 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் தான் போகணும்னா அங்கே தான் முறுக்கிட்டு 60 70 போகிறது. அங்கே தான் வந்து நம்ம கெத்தை காமிக்கிறது. அங்கே தான் நான் ஒரு வெயிட்டு, நான் ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு நடந்து கொள்வது. இதெல்லாம் வந்து ஏசப்பாவுக்கு விருப்பமில்லாத காரியம். ரொம்ப தெளிவாக நம்மளோட பேசுகிறாரு. அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன், இந்த உலக பிரகாரமான அதிகாரமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய அதிகாரமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நம்ம அதுக்கு ஒபே பண்ணணும். அதற்கு நீங்கள் வந்துட்டு எதிர்த்து நின்னீங்கன்னா நிச்சயமாக தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்கிறவர்கள். ஈவன் நான் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது பஸ்ஸில் ஃபுட்போர்டு அடிக்காதீங்கன்னு சொன்னால் அப்போ தான் போய் ஃபுட்போர்டு அடிக்கிறது. கண்டக்டர் வந்து சொல்லுவார், தம்பி உள்ளவா உள்ளவா, அங்கே தான் ஹீரோயிசம் காட்டுறது. இதெல்லாம் வந்து தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள். எனவே நம்ம இந்த உலக வாழ்க்கையில் கூட இயேசுவுடைய வசனத்தை நம்ம இருதயத்தில் போட்டு அவருடைய வார்த்தையின்படி நடந்தோமானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றியோடு இந்த உலகத்தில் நம்மளை நடைபோட செய்வார். நிச்சயம், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை பொல்லாத பிசாசு உங்களோட வீக்னஸ் என்ன வீக்னஸ்ன்னு பார்ப்போம். ஒரு சில நேரத்தில் வந்துட்டு நீ உன்னை விட அறிவாளி வேறு யாருமே இல்லை, நீ எது பண்ணாலும் சரியாக பண்ணுவ, இது மாதிரியான சிந்தனைகளை உங்கள் மனசில் கொடுத்து நீ உங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் புரியாது, நீ தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி சிந்தனைகளை கொடுத்து உங்களை கூட்டின்னு போய்ட்டு பாதாளத்தில் தள்ளிடுவான். ரொம்ப உஷாராக இருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை இருதயத்தில் வச்சுட்டு நீங்கள் வாழும்போது நிச்சயமாய் நீங்கள் எட்டாத அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிகழ்த்த வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். God bless you.